Yes, sir. சரி, ஒவ்வொரு ஏஐ டூலும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ க்ளவுடே ஆர் சாட் ஜிபிடி நீங்கள் டெக்ஸ்ட் மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. க்ளவுடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு செகண்ட். ஸோ க்ளவுடே வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் அந்த ரிப்போர்ட் அனாலிசிஸ் அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியுங்களா உங்களோட இது நான் மெட்டா ஆட்ஸ் மட்டும் போடுறேங்க. Okay, sir. பிரைமரி கோல் வந்து ஒரு கேம்பெயின்ல ஒன்று வச்சுக்கோங்க எப்பவுமே. நான் ஃபுல்லாக படிக்கல ஒன்று அதை பார்க்க வருது. இது மட்டும் வச்சுக்கலாம். ஜென்ரேட் லீட்ஸ் அது டெமோக்காக இருக்கும் இதுக்காக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு நோ நீங்கள் வந்து 50,000 நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லீட்ஸ் ஐ கேன் ஜென்ரேட் ஃபார் த மந்த்லி பட்ஜெட் ஆஃப் ₹50,000. இது ஒரு கேம்பெயினா என்னன்னு அதுவே ஐடியா கொடுக்குங்க. how much leads I can generate. Ask for lead. Assume it is lead gen instant form campaign. Targeting location Tamil Nadu. April 1 to April 30, 2026. இப்போ லேக்டஸ் மெட்டாட்ஸ்னு போட்டுட்டு 50,000 பட்ஜெட் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எவ்வளோ லீட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குது. ஸோ கீ அசம்ஷன் பண்ணுது. அந்த டைமில் எப்படி ரன் ஆகும், எத்தனை அட்வர்டைசஸ் வருவாங்கிறதுக்காக நான் எந்த டேட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ லீட் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோ 1 பிகினர் ப்ராட் இதை பண்ணோம்னா ₹250 வரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 200 எடுக்க முடியும்னு சொல்லுது. சினாரியோ 2 ரியலிஸ்டிக் கொஞ்சம் நல்லா பண்ணணும், குட் கிரியேட்டிவ்ஸ் நல்ல டார்கெட்டிங்லாம் இருந்தது அப்படின்னா ₹180 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 10 days 15 days ஆகிட்டு நம்ம மறுபடியும் பண்ண 140 காஸ்ட் பர் லீட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 150 to 300 வரைக்கும் அது 250 வரைக்கும் போகுதுன்னா 140 to 250 போகிறப்ப ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இன்பிட்வீன் வந்து இந்த இதில் நிற்கும். ஸோ பட்ஜெட் 50,000, ஆவரேஜ் சிபிஎல் வந்து ₹170 வரும். 294 இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து என்னென்னா டேக்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் சிபிஎல். சிபிஎல் இஸ் ரிப்போர்ட்டட் எக்ஸ்க்ளூடிங். அப்போ 50,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் 59,000 நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா மட்டும்தான், ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் ₹170 லீடில் 300 லீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்ஸ் மேனேஜர் ஷோஸ் ஸ்பெண்ட் ஈக்குவல் டு 50,000 லீடு 300 காஸ்ட் பேர் லீடு 70. இது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியோட சேர்த்தீங்கன்னா லீடு வந்து 197 வரும். ஜிஎஸ்டி இல்லாமல் சேர்த்தீங்கன்னா ₹167 வரும். ஏன்னா அடுத்து 9,000. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கேட்டாங்கன்னா இதை கொடுக்கலாங்க. ஒரு ரஃப் ஐடியா 3 சினாரியோன்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராடாக இனிஷியலாக டார்கெட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், மீடியமில் இருக்கும், ஆப்டிமைஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் லீடு காஸ்ட் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். இதுதான் கேட்குறீங்களா அப்படின்னு?
எஸ் சார், எஸ் சார். இப்போ வந்து நம்பளால இந்த காஸ்ட் பெர் லீட கம்மி பண்ண முடியுமா சார்? லைக் இப்போ 167ன்றத நம்ம ஒரு நல்ல ஆடியன்ஸோ இல்ல நல்ல கிரியேட்டிவ்ஸோ குடுத்ததுக்கு அப்புறமும் அது அதிகமா போகுதுனாலும் நம்ப அத ஏபி டெஸ்டிங் பண்ணி கம்மி பண்ண முடியுமா சார்? பண்ண முடியுங்க. கண்டிப்பா பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங்கிறது என்னன்னா நம்ம மோஸ்ட்லி எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே சார். ஸோ அது ஒரு அதுலயே நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல. பட் கம்மி பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டீடைல் டார்கெட்டிங் கொஞ்சம் நல்லா கொண்டு வர்றது, கொஞ்சம் ஆடியன்ஸ் இதை கொஞ்சம் மாத்துறது, கிரியேட்டிவ்ஸ் மாத்துறது, கிரியேட்டிவ்ல நல்லா அட்ராக்டிவா கொண்டு வர்றது, லீட் ஃபார்ம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் குறைவு பண்றது, 2-3 மட்டும் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி பண்ணலாம். அது போக இன்னும் நீங்க குறைவு பண்ணணும் அப்படின்னா கேம்பெயினோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் மாத்தலாம். நீங்க ஒரே கேம்பெயின் இத்தனையும் நீங்க ரன் பண்றதுக்கு பதிலா 2-3 கேம்பெயின் நீங்க பண்ணீங்க. இப்போ வாட்ஸ்அப் கேம்பெயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீடு காசு வந்து இன்னும் குறையும். ஆனா அந்த குவாலிட்டிங்கிற இஷ்யூஸ்ல கொஞ்சம் வரும். அப்ப அங்கேயே வந்து இப்போ ஃப்ளோன்னு புதுசா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் இதுலயும் கேம்பெயின் பண்ணீங்கன்னா ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்து அங்கேயே வந்து நீங்க லீடுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ்ல போறப்ப நீங்க பண்ண முடியும். இப்போ நான் கேட்கறேன் பாருங்க இதைய. இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து லீட் ஃபார்ம் இன்ஸ்டன்ட்னு சொல்ல. ஓகே. Without GST, it is 167 approximately. What other strategies I can do so that I can bring down my CPL to 100 rupees. 100 rupees நான் கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும்னு பாருங்க. இன்னும் நிறைய இன்புட் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் பதில் சொல்லலாம். ஆன்லைன்ல எடுக்கிறது அதெல்லாம் சொல்ல டைமிங் பேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரிக் இதெல்லாம் வந்து மறுபடியும் ஆட் கிரியேட்டிவ்ல சொல்லுது. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். Campaign level strategies. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பாருங்களேன், சிபிஓக்கு வச்சுக்கோன்னு சொல்றாங்க. 6 to ஆட் செட்ஸ் வச்சு பண்ணாதீங்க, மேக்ஸிமம் 2 to 3 ஆட் செட் வைங்கிறாங்க. நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒன்று தான் கேட்டுருக்கோம். ஸோ இந்த தடவை ஆட் செட் 1 வந்து ப்ராடு இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ரீடார்கெட்டிங். இப்போ ரீடார்கெட்டிங்ல வந்து குறையும். நீங்க ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸ் ரீடார்கெட்டிங் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஆட் 1க்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, ஆட் செட் 1க்கு வந்த கஸ்டமர்ஸே நீங்க இன்னொரு கேம்பெயின் வச்சு அதை கொண்டு வரலாம். கஸ்டம் ஆடியன்ஸ்ல போய் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ரீடார்கெட்டிங் போறப்போ கம்மியாகும். ப்ராட் டார்கெட்டிங் இருக்கு. அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதுல போனீங்கன்னா லீடு காஸ்ட் குறையும். அதாவது ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஆனா அதே சமயத்துல குவாலிட்டி குறைஞ்சிடும். ஸோ அதனால நீங்க லீடு காஸ்ட் ரொம்ப குறைக்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறையிற மாதிரி இருக்கும். அது ட்ரையல் அண்ட் எரர்லயே பண்ணணும். பட் வித்தவுட் அந்த ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட்லாம் போகாமையே நீங்க குறைக்கிறதுக்கு பார்க்கலாம், பண்ண முடியும். ஆனா அது எல்லாமே பண்ணோம்னாலும் ஓரளவுக்கு அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, வேற ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நான் மெயினா இந்த ஒரு இது அது இன்னைக்கு தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி சொன்னோம். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு தெரியாது. பட் ஃபேஸ்புக்கு தெரியும். ஒவ்வொரு லீடும் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுங்க. ஸோ அவன் ஒரு கம்பெனி நல்லா கிரியேட்டிவ் யூஸ் பண்ணியிருப்பான், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இன்னொரு கம்பெனி ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பான், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே இருக்கு. அதனால இந்த இடத்துல போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுல போயிட்டீங்கன்னா காம்படிட்டரோட ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாங்க. அவங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நீங்க சொன்ன பார்த்தீங்களா எத்தனை நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு. 5 ads used in this creative and text. கிராப்ஷெலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நீங்க வந்து சம்மரி டீடைல்ஸ்னு போயிட்டு லேர்ன் மோர், அப்ளை நோ இந்த மாதிரி சிடிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிடிஏ ரொம்ப நாளாக போகுதுன்னு பாருங்க. 21 February தான் இது யூஸ் பண்றாங்க. அப்ளை நோ இந்த இது வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து இப்போ அப்ளை நோ அப்படின்னா உங்களுக்கு
see ad details. ஸோ அப்ளைனா வந்து இவங்க லேண்டிங் பேஜுக்கு தான் அனுப்புறாங்க. சப்போஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காமிக்கும், அந்த ஃபார்ம் கொஸ்டின்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இவங்க வந்து அப்ளை நோன்னு கொடுத்தாலும் இட் இஸ் ஓப்பனிங் அப்ப லேண்டிங் பேஜ். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து ஆப்டிமைஸ் பண்றப்போ ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம். பட் ஸ்டாண்டர்டா அவங்களுக்கு தெரியும். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ₹100 ஒரு லீடுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கும் கம்மியாவெல்லாம் ரொம்ப எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பட்ஜெட் அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்றப்ப ஆடியன்ஸ் எல்லாம் அதிகமா வர்றப்ப, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அதிகமா போறப்ப, சரி இது என்ன நடக்கணும் அப்படின்னா அல்காரிதம் வந்து உங்களுக்கு டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த ஓகே மெட்டா சார். அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு பட்ஜெட் ₹1000 பர் டேன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த ₹1000க்கு ஒரு 3000 பேர் 4000 பேருக்கு கொண்டு போய் 5000 பேர் வச்சுக்கோங்க. இன்ட்டு 5 டைம்ஸ் வந்து போய் ரீச் பண்ணும். இம்ப்ரெஷன்ஸ் இருக்கட்டும், ரீச் மட்டுமே நான் சொல்றேன். ஒரு 5000 ரீச் பண்ணுது ₹1000 அப்படின்னா மெட்டா எங்க இருந்து லேர்ன் பண்ணும்? இந்த 5000 பேர்த்துல இருந்து தான் லேர்ன் பண்ணாது. அது லேர்னிங் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? 50 லீட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த லேர்னிங் ஃபேஸ் விட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம். 50 லீட் எடுக்கிற வரைக்கும் மெட்டாவே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கும். இந்த ஆடியன்ஸ் இப்படி காமிக்கலாமா, இதில் காமிக்கலாமா. இப்போ கோயம்புத்தூர்ல 10 லட்சம் பேர் இருப்பாங்க மெட்டா யூசர்ஸ். ஆனா நம்மளோட பட்ஜெட்டுக்கு 5000 பேருக்கு தான் கொண்டு போய் காமிக்க முடியும். ஸோ நம்ம அதுலேயும் திருப்பூர் ஈரோடு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொண்டு போய் காமிக்க முடியும். அப்போ அதுவே ட்ரையல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த எக்ஸாக்ட் ரேட் எல்லாம் வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? 5000ங்கிறது 2 நாள் ஓடுனா 10,000, 10 நாள் ஓடுச்சுன்னா 50,000 பேர். அப்போ இந்த 50,000 பேர் வர்றப்ப கொஞ்சம் அது பெட்டரா ஸ்டடி பண்ணிருக்கும். அப்ப நீங்க பட்ஜெட் நீங்க ஒருவேளை அதிகமா நீங்க நிறைய செலவு பண்ணீங்கன்னா நிறைய ரீச் எடுக்கலாம். நிறைய ரீச் வர்றப்ப கொஞ்சம் சீக்கிரமே அல்காரிதம் லேர்ன் பண்ணிக்கும். அப்ப டைம் பீரியட் ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு நல்ல ஜாஸ்தி. ஒர்க் ஆகி காஸ்ட் குறையும். ஓகே சார். அப்போ வந்து டைம் பீரியடும் நம்ம ஜாஸ்தியா கொடுக்கணுமா சார்? இந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல இருந்து அது கரெக்டான இது கொண்டு வரதுக்கு மினிமமா நம்ம ஒரு 30 டேஸாவது அதுக்கு டைம் கொடுக்கணுமா சார்? இல்ல அவங்க சொல்றது வந்து மெட்டா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லீட் அப்படின்னா 50 லீட்ஸ் நான் என்னைக்கு எடுக்கிறனோ ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. அந்த 50 லீட் வந்து மேபி ஒரு 10 நாள் எடுத்ததுனாலும் மெட்டா வந்து லேர்னிங் ஃபேஸ் விட்டு வெளியில் வந்துடும். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை ஒரு சேஞ்சஸ் பார்த்து ரிப்போர்ட்ஸ் பார்த்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து எங்க போகுது ரிசல்ட் எங்க வர மாட்டேங்குது இப்படிலாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு 1 மந்த் கண்டிப்பா வேணும். ஓகே சார். நம்ம எடுத்துக்கிறதுக்கு 100% நான் சொல்றேன் 1 மந்த் வேணும். கிளைண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஹெட் ஏக் தான் வச்சுக்கோங்க. போட்ட உடனே லீடு வேணும், லீடு வந்தாலும் எனக்கு கன்வர்ஷன் ஆகணும்னு கேட்பாங்க. ரியல் எஸ்டேட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லீடு வரும் வர வர எனக்கு அந்த வீடுங்கிறது எப்படிங்க ஒரு மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் யோசிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பா வந்துதான் கன்வர்ஷன் ஆகும். ஆனா சில கிளைண்ட் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா எங்கேயோ ஒரு யூடியூப் ஒரு வீடியோ பார்த்துருவாங்க. இவ்வளவு லீட் எடுத்து இவ்வளவு கன்வெர்ட் ஆகும், இவ்வளவு நீங்க சேவ் ரிட்டர்ன் நம்ம ஒரு யாரோ போடுறாங்களா வீடியோ அதை பார்த்துட்டு வந்து நம்மளே வந்து கேட்டே இருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதனாலதான் நீங்க ஒரு நல்ல பட்ஜெட் இருக்கிற கிளைண்டா பாத்துக்கோங்க. இந்த கொடுத்துட்டு உடனே ரிசல்ட் வேணும்னா 100% நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி இவங்க கேட்கறதுனால நம்ம உடனே போய் மாடிஃபை பண்ணுவோம். அது இன்னும் லேர்னிங்ல டைம் எடுத்துக்கும். அப்ப காஸ்ட் பர் லீட் அதிகமாகும், குவாலிட்டி சரியா வராது. ஸோ நீங்க ஒரு மாசம் இருந்தாதான் அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க நல்லா பாக்குறப்ப தெரியும். ஓகே இத்தனை மெத்தட் கொண்டு காமிச்சிருக்கு. அப்ப மெட்டாவே லேர்ன் பண்றதுக்கு ஒரு இது இருக்குது. இத்தனை லீடு கொடுத்துருச்சு, மெட்டா லேர்னிங் விட்டு வெளியில வந்துருச்சு. நம்ம லேர்னிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால யூ ஃபிக்ஸ் 1 மந்த் ஆஸ் அ டைம் பீரியட். அந்த 1 மந்த்ல நீங்க கமிட் பண்ண காஸ்ட் பர் லீடு யாருக்குமே தெரியாதுங்க. புரிஞ்சுங்களா? காஸ்ட் பர் லீட் இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ₹150 நீங்க எடுக்கிறீங்க. இதே நீங்க அமெரிக்கால ரன் பண்றீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா இங்க ₹150 இருக்காது. இதே செட்டப் இதே கிரியேட்டிவ் இது மாதிரி யூஸ் பண்ணி அங்க ரன் பண்றப்ப அங்க வந்து டாலர்ஸ்ல பண்றப்ப ₹300 போகலாம் ஒரு லீட். இதே ஸ்ரீலங்காவோ இல்ல வேற ஒரு சின்ன கண்ட்ரீஸ்ல தான் நீங்க ரன் பண்ணீங்கன்னா ₹80 லீட் வரும். ஸோ அந்த லீடு வந்து காஸ்ட் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி, கல்ச்சர் டு கல்ச்சர். நீங்க இன்னும் மும்பை அந்த மாதிரி சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா லீட் காஸ்ட் வரும். நீங்க அந்த லீட் காஸ்ட் வந்து எகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இமேஜ்லயோ இல்ல உங்களோட டெக்ஸ்ட்லயோ வந்து பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஏதோ உங்களோட வெப்சைட்ல இல்ல நீங்களே கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரொவைடர் லீடிங் டு ஜாப்ஸ் ஆஃப் ஏதாவது போட்டுருக்காங்க. இப்போ 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் ஹையஸ்ட் சிடிஏ இவ்வளோ ஆக்கெல்லாம் வாங்கி தர்றது அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்குன்னு மெட்டா கண்டுபிடிப்பாங்க. சரி, அகைன் தே கால் இட் அஸ் அல்காரிதம். நீ ஆட்ல என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறியோ அதை பேஸ் பண்ணி அவன் கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. நீ ஹையஸ்ட் சிடிஏ 9.2 lakhs எவ்வளோ வருது, ஒரு 80,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு. ஹையஸ்ட். லோயஸ்ட் எவ்வளோ வரலாம், ஒரு 40,000 ரூபா வரலாம். பாதி எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ 45,000க்கு ஒரு சேலரி வாங்கி தர முடியுதுன்னா இவன் கோர்ஸ் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 5,000 10,000 வைக்க மாட்டாங்க. கோர்ஸ் ஃபீஸ் வந்து நீங்களா இருந்தால் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, ஒரு 25,000 30,000 மினிமம் வச்சிருக்கோம், இல்லை 1 lakh எவ்வளோ வச்சிருக்கலாம். அப்போ உங்களை பற்றி எல்லாமே அவன் ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்க அப்போ பண்ணிட்டு அவன் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு உங்களுக்கு லீட் எடுத்து கொடுத்தான்னா நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு 50,000 எடுத்துக்கிறீங்க. அவனுக்கு வந்து வெறும் 50 ரூபா அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அந்த காஸ்ட் பர் லீட் எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கோர்ஸ் ஃபீயும் அதில் மேட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் மாறுது. இதெல்லாம் வந்து என்னன்னா எங்கேயும் டாக்குமெண்ட்டாக இருக்காது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன்னா மெட்டா வந்து அப்படி ஒன்று பண்ணுறேன்னு காமிக்க மாட்டாங்க என்றைக்கும். ஸோ மெட்டாவோட என்னன்னா அவங்களுக்கும் அமௌண்ட் வேணும், கஸ்டமருக்கும் வேணும். இதுதான் 2 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் லீட் எல்லாத்துக்குமே 100 ரூபா 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே தான் வருது. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு 2 காமிக்கிறேன் பாருங்க, லைவா காமிக்கிறேன். நம்ம அவசரப்பட்டுட்டு 10 நாள் 15 நாள்ல ஆடை ரொம்பவும் மாடிஃபை பண்ணக்கூடாது. நல்லா வெயிட் பண்ண விட்டுருங்க, ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். 15 நாளுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவா பண்ணுங்க. எப்போ சேஞ்ச் பண்ணாலும் ஒரு 2 to 3 days அகைன். சரி, அது வந்து லேர்னிங்னாலே நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அது பாட்டு மறுபடியும் ஆடு ரன் ஆகிட்டு இருக்கும், லீடு வந்துட்டு தான் இருக்கும். அது லேர்ன் பண்றப்போ ஃபீஸ் காஸ்ட் பர் லீடெல்லாம் கொஞ்சம் மாறும். இப்போ நான் பாருங்க ஈத்தர் இம்போர்ட் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் ஏதோ பண்ணியிருந்தேன் அன்னைக்கு, அதுக்கப்புறம் இதே அப்படியே மாறிடுச்சு. அது அந்த லீடே வரமாட்டேங்குது. அதை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆட் அவங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவ்ல இருக்குங்களா. இந்த 2 ஆட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் நவம்பர்லேருந்து ரன் பண்ணுறோம். 1,06,000 பேருக்கு ரன் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுறோம், இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுல ரன் பண்ணுறோம். இது வந்து கோர்ஸுக்காக ரன் பண்ணுறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க. இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து பாருங்க, 317 லீட் இது வரைக்கும் எடுத்துருக்கோம். அதாவது மெசேஜிங் கான்வர்சேஷன் ஸ்டார்டட்னா வாட்ஸ்அப் மூலமா லீட் எடுக்கிறோம். 1,50,000 பேருக்கு ரன் ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சி 1.62 தான். காஸ்ட் பர் லீட் 40. ஏன்னு கேட்டீங்கன்னா இது இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களுக்கு தெரியுது 1000 ரூபால ஸ்டார்ட் ஆகும், ஒரு 3,000 ரூபா 5,000 ரூபால முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் காஸ்ட் பர் லீடு குறையுது. மற்றபடி இதுல ஒன்றும் இல்லை, சேம் டைப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறப்ப குறையுது. இது நானா சொல்றது. இது பாருங்க கோர்ஸ், இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம காலேஜ் முடிச்சவங்களை நம்ம எய்ம் பண்றப்ப 88 ரூபா 89 ரூபா பக்கம் வரும். நான் தான் சொன்னேன், ஆவரேஜா இன்னைக்கு வந்து 100 ரூபா பக்கம் வந்துருச்சு. அதுல நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுனாலையும் ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை நீங்க மாத்தி பண்றதுனாலையும் நீங்க ஒரு லாங் டேர்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயருக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 months வந்து நீங்க நிறைய டெஸ்டிங் பண்ணுங்க. ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க, 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க, 3 4 இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எது செட் ஆகுதோ பார்த்துட்டு அதுல இருந்து அப்படியே பிடிச்சிட்டு போகணும். பட் எந்த கேம்பெயின் நீங்க ரன் பண்ணாலும் ஒரு 1 monthக்கு ஒரு தடவை இந்த கிரியேட்டிவ் வந்து மாத்திடுங்க. ஓகேங்களா? ஸோ கிரியேட்டிவ் வந்து ஒரே இதை விட்டுற வேண்டாம். நம்ம நல்லா போயிட்டு இருக்கேன்னு விட வேண்டாம். நல்லா போறப்ப உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல மறுபடியும் ஏதாவது குவாலிட்டி சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது இஷ்யூஸ்னா யூ கோ அண்ட் சேஞ்ச் யுவர் கிரியேட்டிவ் அண்ட் பிரைமரி டெக்ஸ்ட். ஸோ இந்த இதில் நான் பார்க்குறப்ப ரீச் இந்த அளவுக்கு ஆயிருந்தாலும்
லீட் வந்து கம்மி, ரூ. 88 ரூ. 89 வருது. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்மியான ப்ராடக்ட் வேல்யூ நான் விற்கிறது. இங்க நான் அதிகமான ப்ராடக்ட் வேல்யூ விற்கிறேன்ட்டு அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எண்ணணும். புரியுதுங்களா இல்லையா? எஸ் சார், புரியுதுங்க சார். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்றேன். இதில் வந்து ஏன்னா அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இந்த டீடைல் டார்கெட்டிங் மட்டும் எடுத்து விட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமா லீடு குறைஞ்சிருச்சு. ஸோ கோர்ஸுக்கு வந்து நான் இன்னொரு சேஞ்ச் இன்னைக்கு பண்ணுறேங்க. 21 இயர்ஸ்லேருந்து ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ட்ரைனிங், கோச்சிங் வந்து நார்மலாக இதுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அதுக்கு வரும். பட் நீங்களே இங்கே வந்து என்ட்ரி லெவல் ஜாப் கேரியர்ஸ் அதில் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் போட்டு ஸோ 3 லட்சத்துக்கு மேலே இருக்கு. நான் 2 லட்சம் சொல்லியிருந்தேன். இப்போ இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான். அந்த இந்த டார்கெட்டிங் கொஞ்சம் எடுத்து விட்டேன். அது உடனே அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதை தான் சொல்ல வரேன். நான் ஏதோ பண்ணேன், அது ஏதோ ஆல்காரிதம்ல மிஸ்டேக் ஆகி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் லீடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 14 டேஸில் ரொம்ப குறைவாக வந்திருக்கும். காஸ்ட் பர் ரிசல்ட்டும் அதிகமாக இருக்கும். 119 ரூபாய் இருக்கும். ஸோ லீடும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வந்தது. அதனால சில இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணுறவங்கள இந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் அது ஸ்டடி டைம்னு அதை எடுத்துக்கும். இத்தனை நாள் வந்து என்னன்னா மொத்தமாக கோயம்புத்தூர் லொக்கேஷனில் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டோ அட் த சேம் டைம் யாரெல்லாம் என்ட்ரி லெவல் இது ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் கூட காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து மறுபடியும் அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 14 டேஸ்ல இன்டர்ன்ஷிப்பும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதனால இந்த 1 மந்த் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 மந்த் கழிச்சு சொல்லுங்க. எப்போ நீங்கள் பிளான் பண்ணாலும் மோர் தென் 1 கேம்பெயின் மாதிரி பிளான் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல வர்றது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவங்களோட ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நான் அன்னைக்கு என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா 3 months வந்து ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 20 என்ரோல்மெண்ட்ஸ் என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 20 என்ரோல்மெண்ட்ஸ் இந்த பேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ லீடு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நானே என்ன கேட்குறேன். இப்போ நான் வந்து 20 லீடு நான் கொடுக்கணும்னா 20 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ லீடு இருந்தால் எடுக்க முடியும். இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு எவ்வளோ கன்வர்ஷன் சொல்லியிருந்தேன். 100 லீடு கொடுத்தா எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க? 5 or 6 10. அபிநயம் மேக்ஸிமம் 10 சார். மேக்ஸிமம் 10. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜாக 1 to 5 தான் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் ஸ்கில்டு சேல்ஸ் ஸ்கில்டு எல்லாமே இருந்ததுனாலும் நீங்கள் 100 லீடு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்க 1லேருந்து 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 5 ஜாயின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் தான். அது லீடு கண்ணா பின்னாலும் உங்களுக்கு வந்துடும். ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்படியோ அவன் எதோ எடுத்து கொடுத்துருவான். அந்த அளவுக்கு வந்து யாருமே லீடு போடாமல் ஆள் இல்லாமல் கிடையாது அவங்களுக்கு. அப்போ கன்வர்ஷன் இப்போ இது தெரிஞ்சுக்கோ. நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நான் சொல்கிறது நாட் ஃபார் எஜுகேஷன். மேபி நான் ChatGPT கேட்டு பார்த்தலாம். வாட் இஸ் த ஜெனரல் சேல்ஸ் கன்வர்ஷன் ஃப்ரம் மெட்டா லீட்ஸ் average for any business? இது இ-காமர்ஸ் சேரக்கூடாது.
இது வந்து கிளிக் டு ஆட், சாரி கிளிக் டு லீடு. லீடு வர்றது 7 to 10% உங்களுக்கு கிளிக் பண்ணா வரும் அப்படிங்கிறாங்க. சேல்ஸ் கன்வர்ஷன் இதுதான் நான் சொன்னது. இது வந்து பாருங்க 2 to 10%. ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ்னு போட்டாங்க. நான் சொன்னது 1 to 5% சொன்னா இவங்க 2 to 10%. ஏன்னா இதில் இ-காமர்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. கோல்டு லீட்ஸ் வந்து 2 to 5%, வார்ம் லீட்ஸ் வந்து திருப்பி பண்றது. ஸோ 1 to 5% வச்சுக்கோங்க. இதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஸோ 5% உங்களுக்கு அட்மிஷன் நடக்குது அப்படின்னா 100க்கு 5 நடந்துருது. அப்போ 20 நடக்கணும்னா எவ்வளவு வேணும் லீடு? 20க்கு வேணாம். 100க்கு 5 நடக்குது. அசியூம் 5 கன்வர்ஷன். 20 கன்வர்ஷன்ஸ்க்கு 400 லீட்ஸ் வேணும் சார். 400 லீட்ஸ் வேணும். ஸோ 50 கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நடக்காதுங்க எங்கேயுமே. 100 லீடு கொடுத்து 50 பேர் ஜாயின் பண்ண வைக்கணும்னா நடக்காது. ஸோ 1 to 5%ங்கிறது ஞாபகம், ஹையஸ்ட் 5ன்னு வச்சுக்கோங்க. மெட்டாவை பொறுத்தவரை கூகுள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இதோட பெட்டரா இருக்கு. ஸோ இப்போ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 400 லீட்ஸ் வேணும், கரெக்டுங்களா? என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணணும்னா 400 லீட்ஸ் வேணும். இப்போ 400 லீட்ஸ், இப்போ ரிவர்ஸ்ல பாருங்க. அவங்க பட்ஜெட் நான் சூஸ் பண்ணல, பட்ஜெட் எவ்வளோ ஆகும் நான் கால்குலேட் பண்றேன். அப்போ 400 லீட்ஸ் அப்படின்னா காஸ்ட் பர் லீட் எவ்வளோ வரும்? நான் சப்போஸ் ChatGPT நான் கேட்குறேன். சார் இது அப்ளை போட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம 167 அந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து பாருங்க 60 to 250 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லுது. இது வந்து எங்கேயோ அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு எடுத்துட்டு வருது. ஸோ 167 வச்சுக்கலாம், ஃபைனலாக 167 வச்சுக்கோங்க. அப்போ 167 rupees அப்படின்னா இன்ட்டு 400 லீட்ஸ் வேணும் அப்படின்னா 66,800 நான் பட்ஜெட் பண்ணணும். இந்த 167ங்கிறது எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ இதுல இருந்து 50,000க்கே நான் 9,000 எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா இது ஒரு 12,000 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டியோட பண்ணோம்னா 66 ஒரு 12 போட்டீங்கன்னா 78,000 80,000 நான் செலவு பண்ணணும். 18%. ஜிஎஸ்டி வந்து 18% இந்த சர்வீஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னோட பட்ஜெட் உண்மையாக அவ்வளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் பிளான் பண்ணது 50,000 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அப்போ 41,000 தான் நான் கோர்ஸுக்கு நான் பிளான் பண்ணுறேன். அப்போ 41,000 என்னோட காஸ்ட் பர் லீட் எவ்வளோ வரணும்? நான் லீட் அப்படியே வச்சுக்கிறேன், 400 லீட்ஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆப்டிமைஸ் எப்படி எய்ம் பண்ணுறேன்னு பாருங்க. 40,000 சாரி 41,000 divided by 400 leads. அப்போ 102 தான் காஸ்ட் பர் லீடா நான் எய்ம் பண்றேன். இதை பண்ண முடியுமானா எஸ், ஆனா ஒரு மாசம் ஆகும். ஏன்னா நான் ரொம்ப 50 ரூபாய் 20 ரூபாய்க்குல நான் எய்ம் பண்ணல. 100 ரூபாங்கிறது நான் ஆவரேஜ் சொல்லிட்டு இருந்தேன். அதுல 80 rupees கூட பண்ணலாம். போக போக நீங்க எவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அல்காரிதம் நல்லா நம்மளை புரிஞ்சுக்குதோ அது நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அதை நீங்க இன்னும் நான் என்ன சொல்லணும்னாங்க, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வெப்சைட் லேண்டிங் பேஜ்னா பிக்சல் கொடுக்குறோம். நீங்க லீடு கன்வர்ஷன்ஸ் நீங்க அந்த மெட்டா பிசினஸ் சூட் போனீங்க அப்படின்னா லீடு டேபிள்ல அவங்களே கொடுக்குறாங்க. அதுல எந்த லீடு கன்வெர்ட் ஆகிருக்கு என்னன்னு நீங்க சொல்லணும். அப்பதான் மெட்டா நல்லா ஸ்டடி பண்ணி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணும். நீங்க இன்புட்ஸ் நிறைய கொடுக்காம இருந்து மெட்டா ரேட்டை மட்டும் குறைக்கணும்னா நம்ம வெறும் கிரியேட்டிவ் இதுல மட்டுமே முடியாது. அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ மெட்டா பிசினஸ் சூட் வந்தீங்க அப்படின்னா லீட் சென்டர் இருக்குல்ல, ஆல் டூல்ஸ்ல போனீங்கன்னா லீட் சென்டர் மெட்டா பிசினஸ் சூட் ஆர் ஆல் டூல்ஸ்ல போனீங்க
இப்போ நான் இத்தனை நாள் ரன் பண்ணதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த லீடோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்களா, லீட் என்ன சொல்றது, கேம் ஃப்ரம் சுகன்யான்னு ஒரு லீடு எடுத்துக்கோங்க. இந்த லீடு வந்து இதுதான் ஃபோன் நம்பர். இது ஒரு சின்ன சிஆர்எம் மாதிரி உங்களுக்கு. அது கரண்ட்லி ரன்னிங் ஆட்ஸ் அபவுட் நோ, இது மெட்டா ஆட்ஸ்க்கு நான் ரன் பண்ண ஒரு லீடு. இது குவாலிஃபைடா இல்லையா அப்படி கன்வெர்ட்டடா நான் நீங்க மார்க் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதில் இருந்தங்காட்டி அவங்க எல்லாத்துக்கும் வருது. ஸ்டேஜ் வந்து கன்வெர்ட்டட். இப்போ நான் கன்வெர்ட்டட் நீங்கள் நான் மார்க் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்த லீடு தான் இந்த இடத்துல சென்ட்ரலைஸ்டாக நம்ம பார்க்கணும். இந்த லீட் நான் கன்வெர்ட்டட் பார்க் பண்ணிட்டேன்னா மெட்டா புரிஞ்சுக்குது. ஓகே, சுகன்யா இஸ் கன்வெர்ட்டட் ஃபார் த மெட்டா கோர்ஸ். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா சுகன்யா மாதிரி ஆள்கிட்ட மறுபடியும் கொஞ்சம் தேடுது. அந்த மாதிரி ஆள்கிட்ட கொண்டே நம்ம காமிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க அந்த ஐசிபி உள்ளவங்க ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் கன்வெர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி மெட்டாக்கு ஃபீட் இன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த ஆப்டிமைசேஷனில் குறைக்க முடியும். ஸோ சபினியா கேட்ட கேள்விக்கு எஸ், குறைக்க முடியும். அதுவா ரன் ஆகுன்னு குறைக்க முடியாது. அதுவா கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், ரீச் கொஞ்சம் அதிகமாகப்படுத்தணும். அடுத்தது வந்து இன்புட்ஸ் வந்து அதுக்கு நிறையா கொடுத்துட்டே இருக்கணும். கஸ்டமர் டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும்னா அது புரிஞ்சுக்கும் எந்தெந்த லீடு கன்வெர்ட் ஆகுது, அந்த மாதிரி இது தேட ஆரம்பிச்சு. தனியா இல்லைங்க, நீங்க எல்லா இது வந்து மெட்டா லீட்ஸ் மட்டும்தான் வரும். மற்ற லீட்ஸ் எல்லாம் வேணும்னா தனி சிஆர்எம் வேணும்ல உங்களுக்கு. என்ன சார் நீங்க வர சொல்லுங்க. சொல்லுங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு வந்தீங்களா? சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேம் இன்னைக்கு இது நான் சிவபிரசாத்தன் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வருவீங்க சேலம்ல இருந்தாங்க. ஆமாம் ஆமாங்க. இப்போ ஜாயின் பண்ணுறதுனா இப்போ பண்ணுறீங்களா இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? பண்ணுறதுங்களா? சரி, ஒரு உட்காருங்க, சொல்லிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து நிறையா சிக்னல்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு பண்ணுறதுனால நம்ம இன்புட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லா இதாகிட்டு இருக்கும். ஜஸ்ட் கிவ் மீ கப்புள் ஆஃப் மினிட்ஸ், நான் ஒரு இதை என்கொயர்மெண்ட் பார்த்து நான் லைன்லேயே இருக்கேன். ஸோ அவங்களோட இதை படிக்கணும். ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர்ட் பை. ஸோ நீங்கள் யாருமே ஒன்றும் பண்ணல. நான் இதுதான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ்க்கு 20 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் டெக்னாலஜி லீடிங் ஐடி. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டை படிக்கிற எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். இப்போ எனக்கு டைரெக்டாக படிக்கிறப்ப நம்ம கம்பெனி பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி சப்மிட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க.
எதையுமே வந்து இவருக்கு தானே கொடுக்குறேன், இவருக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, இவங்க கம்பெனி தான் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி பண்ணுங்க. இன்டென்சிவ் 3-month டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கவரிங் SEO, மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ். அதாவது இது வந்து சிலபஸ்ல சொல்றாங்க. கவரிங் கோர் மார்க்கெட்டிங் அந்த this proposal outlines a comprehensive meta ad strategy to capture quality leads across Tamil Nadu. பட்ஜெட் இவ்வளோ போட்டாங்க. கரெக்டாக 450,000 எயின் பண்ணது, பட் இன்க்ளூசிவ் ஆஃப் இது. பிரைமரி கோல் வந்து ஜென்ரேட் குவாலிஃபைட் லீட்ஸ் ஃபார் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். கரெக்ட். இன்க்ரீஸ் பிராண்ட் ட்ரஸ்ட் ஃபார் ஆப் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் நீடட் பிகாஸ் நம்ம கோயம்புத்தூர் விட்டு வெளியில போறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம போறப்ப பிராண்ட் ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பணம் போடுறதுக்கு யோசிப்பாங்க. இவங்க இந்த கம்பெனி இப்போ நீங்கள் அமேசானில் போய் டக்குன்னு ஒரு பொருளை வாங்குறக்கும் ஏதோ ஒரு இ-காமர்ஸ் இதில் போய் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. சரி, அமேசானா தப்பு நடந்தாலும் அவங்க ஏதோ ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும், ஒரு நல்ல கம்பெனி திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதனால இந்த பிராண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம சேர்ந்து பண்றோமா எப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நான் லாங் டேர்ம்ல பண்றேன்னா இது தேவைப்படும். இல்லை நான் இந்த ஒரு பேட்ச் மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் செலவு பண்ணாமல் டைரக்டா போறதுக்கு என்னோட மைண்டு அப்படி வரும். ஸோ அதனால இதை வந்து ஒரு ஸ்லோவா பிராண்ட் ட்ரஸ்ட் எப்படி பண்ண போறோங்கிறத பேஸ் பண்ணி பட்ஜெட் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிரைவ் டெமோ கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், கன்வெர்ட் டெமோ அட்டன்ட் பெயிண்ட். ஸோ இது வந்து நம்ம சேல்ஸ்ல போக போகுது. அதாவது டெமோ கன்வெர்ட் பண்றாங்க. இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஆன்லைன்ல பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ இது சேல்ஸ் டீம் எடுத்து நம்ம பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டு இது எடுத்துக்கணும். பிரைமரி கோல்ஸ்னா குவாலிஃபைட் லீட்ஸ் எடுத்துக்கிறது ஒன்று, ட்ரஸ்ட் கிரியேட் பண்றது ஒன்று, டிரைவ் டெமோ கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டெமோவுக்கு கொண்டு வந்துட்டாவே அடுத்தது போயிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்னும் அதை இதாக பிரிக்கணும்னா இதை விட்டுடலாம். பிரைமரி கோல்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை யோசிக்க வேண்டியதில்லை. நம்மளோட இது என்னன்னா குவாலிஃபைட் லீடு, இன்க்ரீசிங் பிராண்ட் ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த லீடே வந்து எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெமோக்குன்னு நீங்கள் டைரக்டா கேம்பெயின் ரன் பண்றீங்களா, இல்லை லீடுகிட்ட பேசி நீங்கள் டெமோக்கு மாத்துறீங்களா? அப்படின்னா இந்த ஸ்டெப் லீடுகிட்ட பேசி மாத்துறதுனா இந்த ஸ்டெப் வேண்டியது, அது ஆஃப்லைன்ல நடக்கிறது. டைரக்டா கேம்பெயினே டெமோக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப இந்த 3 பாயிண்ட் வேலிடா இருக்கும். So awareness strategy for Apple's first campaign, we are using a smart balanced approach I call credibility first lead generation. Rather than spreading awareness, and we combine them. Since the digital marketing course campaign targets students across Tamil Nadu instead of primarily known in concept, the campaign will adopt a credibility first lead generation strategy. This approach focuses on building trust, trainer introductions, institute authority, course. Campaign 1 awareness video 11,000 rupees. அடுத்து campaign 2 அதுல இருக்கும் சார். campaign 2 அடுத்து 2 மேலே இருக்கு போல்ட் இல்ல. லீட் ஜெனரேஷன் ஃபார்ம்ஸ். அப்ப வீடியோக்கு ஒரு 11,000, ஃபார்ம்ஸ்க்கு ஒரு 25,000. 3 வந்து ரீடார்கெட்டிங் கன்வர்ஷன். ஸோ இது வந்து எக்ஸாக்டா கரெக்டுங்க. அதாவது ஒரே கேம்பெயின் இல்லாம ஒரு 2-3 கேம்பெயின் நம்ம எடுத்துட்டு போகணும்னு நம்ம சொன்னோம். அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ ரன் பண்றாங்க. ஸோ இதுல தான் நான் சொன்னேன் ஸ்லோவா இதையும் பில்ட் பண்ணணும். அவேர்னஸ்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் ஆகும்? நம்ம ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். அது மூலமா நம்மளுக்கு பிசினஸ் வர நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைரக்டா இந்த கேம்பெயின் மூலமா ஒருத்தங்க ஜாயின் பண்றதுக்கு வர மாட்டாங்க. அவங்களோட ரீல்ஸ் இப்படி கை வச்சு நகர்த்திட்டே போறப்ப ஆப்பிள் டெக்னாலஜி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள திருப்பி வர வைக்கிறது தான் ரீடார்கெட்டிங். கேம்பெயின் 3 என்ன போட்டிருக்காங்க? ஃபார் கன்வர்ஷன் டெஸ்டிமோனியல் வாட் யூ ரன் ரீடார்கெட்டிங் பீப்புள் ஃப்ரம் கேம்பெயின் 1 and 2. புரிஞ்சுங்களா? அப்ப கேம்பெயின் 1 வந்து வீடியோவுக்கு நம்ம போடுறோம், அதுல நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது, அதனால ரீடார்கெட்டிங் யூஸ் பண்றோம். கேம்பெயின் 2 வந்து லீட் ஜெனரேஷன் நம்ம பண்றோம். இதுலயே உங்களுக்கு லீடு வரும். இதுல வராத லீடு ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு எதுவும் பண்ணாம போயிருப்பாங்க, அவங்கள நம்ம ரீடார்கெட்டிங் மறுபடியும் பண்றோம். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா நீங்க தான் ஆடியன்ஸ்ல போய் கஸ்டம் ஆடியன்ஸ்ல போய் பாருங்க, ரீடார்கெட்டிங் லீடு ஃபார்ம் இருக்கான்னு பாருங்க. ரீடார்கெட்டிங்ல அந்த கஸ்டம் ஆடியன்ஸ்ல போயிட்டு மெட்டா சோர்சஸ்ல லீடு ஃபார்ம்னு ஒன்று இருக்கான்னு பாருங்க, லீட்ஸ் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ரீடார்கெட்டிங் பண்றப்ப காசு குறையும். அங்கதான் உங்களோட ஆவரேஜ் காசெல்லாம் நீங்க குறைக்க முடியும், ஆப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ ஒரே கேம்பெயின் எடுத்தீங்கன்னா அது காசுலயே போயிட்டு இருக்கும்.
ரீடார்கெட்டிங் பண்றப்ப 30 ரூபா 40 ரூபால முடியும். அங்க 100 ரூபா வருது ஒரு லீட் அப்படின்னா இங்க 30-40ல முடிச்சிடலாம் ரீடார்கெட்டிங். அப்கோர்ஸ் நீங்க அவேர்னஸ்க்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அவேர்னஸ்ல அதான் சொல்றோம், நம்ம லீட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஆப்டிமைஸ்ட் ஃபார் வியூஸ், என்கேஜ்மெண்ட் அண்ட் ரீச். டெஸ்டிமோனியல் வீடியோஸ் 20 to 30 seconds, ட்ரெய்னர் கிரெடிபிலிட்டி வீடியோஸ், கோர்ஸ் ஓவர்வியூ வீடியோஸ். இந்த 3 டைப் ஆஃப் வீடியோ. டெஸ்டிமோனியல் வீடியோ அப்படின்னா நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜிசி, யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். ஸோ எனக்கு வந்து இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சார் நான் இங்கே வந்து படித்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட், ஆட் வேல்யூ ஃபார் யுவர் ஆட்ஸ். நீங்கள் மொத்தமாக போய் நான் நீங்கள் இவ்வளோ சொல்லித்தரேன் அவ்வளோ சொல்லித்தரேன்னு சொல்கிறத விட அங்கே படித்த பயனற்ற ஒருத்தர் போய் சொன்னாங்கன்னா வேல்யூ அதிகம். ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரன் பண்ண போகிறோமானா எஸ், பிளான் பண்ணி இருக்கு. நான் தான் சொல்கிறேன். டெஸ்டிமோனியல் வீடியோஸ் அப்படிங்கிற ட்ரெய்னர் கிரெடிபிலிட்டி வீடியோஸ். இப்போ ட்ரெய்னர், இப்போ நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் இது வரைக்கும் வீடியோ எதுவும் போட்டதில்லை. இதுதான் ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், நாட் ஃபார் திஸ் கிளாஸ், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ நானும் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு. ஓகே, ஸோ இந்த கிரெடிபிலிட்டி வீடியோஸ் நானும் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆஃப் இது, என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கணும். கோர்ஸ் ஓவர்வியூ வீடியோஸ். ஸோ அந்த கோர்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த 11,000 எப்படி வந்து ஸ்பிளிட் அப் ஆகுது, ஆர் 3 ஆட் செட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம்னா, கேம்பெயின் இது வச்சுக்கலாம், ஆட் செட் ஒன்று வச்சுக்கலாம். ஆட்ல வந்து ஆட் 1 டெஸ்டிமோனியல், ஆட் 2 ட்ரெய்னர், ஆட் இது வச்சுக்கலாம். இல்லை ஆட் செட்டு இதுக்கு தனியாக ஆட் செட், இதுக்கு தனியாக ஆட் செட், இதுக்கு தனியாக வச்சுக்கலாம். பட் ஆட்ல பார்க்கலாம், மீது எல்லாமே சேம் தான், லொக்கேஷன்லேருந்து எல்லாமே சேம். அப்படின்னா ஆட்ல மட்டும் இது 3 ஆட் வச்சுக்கலாம். ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் செட், 3 ஆட். CTA learn more, correct, awareness இப்படி இருக்குது. They will be redirected to a landing page. Landing page should include detail about the app technology, location, how many years it has been operating, number of students who have completed training. It should also feature student testimonial videos, post syllabus information. சரி, நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவோங்க. ஈவன் தோ நம்ம இந்த மெட்டா கோர்ஸுங்கிற முடிஞ்சாலும் அபிநயாவில் இது பண்ணிக்கிறேன். எப்படின்னா நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணுவோம். அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் தனியாக ஒரு லேண்டிங் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு அதுக்கு யாரு கண்டென்ட் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, இந்த லேண்டிங் பேஜில் என்ன பண்ணணும்னா இந்த மெனுவெல்லாம் இல்லாமல் பண்ணுவோம். அவங்க இந்த லேண்டிங் பேஜுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த கோர்ஸ் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். எதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுதான் லேண்டிங் பேஜ் நம்ம ஆடுக்குன்னு கிரியேட் பண்ணுறது. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட். அதில் எப்படி வரணும் பேனர், அதில் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு ஒரு ஓவர்வியூ கிரியேட் பண்ணுங்க. அப்படியே லேண்டிங் பேஜோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிரியேட் பண்ணுங்க. ஒரு 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 ஸ்ட்ரக்சர் மாதிரி, இந்த இடத்துல கண்டென்ட், இந்த இடத்துல என்கொயரி ஃபார்ம், அப்படியெல்லாம் நீங்களே உங்களுக்கு அதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஒயர் ஃப்ரேம் டூல்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் வந்து நீங்க டாக்குமெண்ட்டை வச்சு கிரியேட் கொஞ்சம் பெருசா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இன்க்ளூடிங் கண்டென்ட்ல இருந்து நம்ம பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இதை ரன் பண்ண போற ஆட் தான், அதனால இதை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், நீங்களே ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டெஸ்டிமோனியல்ஸ். ஏன்னா சரி, இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் இது பண்றீங்களோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா வந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் வீடியோஸ் கீழே இருக்கும். நம்மளை மாதிரி இன்ஸ்டியூட்ல போறீங்கனாலும் நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அப்பதான் நீங்களும் கொஞ்சம் பேசுறதெல்லாம் ஆரம்பிப்பீங்க. நம்ம டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இப்போ நிறைய வீடியோ இன்டர்வியூஸ் தான் நடக்குது. வீடியோ இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வீடியோல தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இதெல்லாம் போறதுக்கு ஒரு இதாகும். இந்த லேண்டிங் பேஜுக்கு ஒவ்வொரு வீடியோ கொடுங்க, இல்லை யார் கொடுக்குறீங்களோ நம்ம அதை போட்டுக்கலாம். அடுத்து லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம்ஸ், ஆப்டிமைஸ்டு ஃபார் ஃபார்ம் சப்மிஷன்ஸ் கன்வர்ஷன்ஸ். வாட் யூ ரன் சேம் டெஸ்டிமோனியல் வீடியோஸ் பட் வித் லீட் ஃபார்ம் CTA. ஸோ லீட் ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்க, டெஸ்டிமோனியல் வீடியோஸே ரன் பண்ணலாம். CTA வந்து லீடு கேப்சர் மாதிரி சொல்றாங்க. லேண்டிங் பேஜ் டிராஃபிக் பிளஸ் வீடியோ பிளஸ் லேண்டிங் பேஜ், கரோசல் ஆட்ஸ், ஷோ கரிக்குலம், கிளிக், ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. கரோசல் ஆட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கணும். அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி. மோஸ்ட்லி அதுதான் நல்லா இருக்கும். நான் கோர்ஸ் படிக்காம நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஸோ கோர்ஸ் படிக்கிறதா முடிவு பண்ணேன், படித்தேன்,
எங்கேன்னு தேடினேன், இங்கே கிடைச்சது, படித்தேன், ஜாப் ஆகிட்டேன், ஜாபுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோர்ஸ். அடுத்து ரீடார்கெட்டிங் அது சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி அதில் மிஸ் ஆகிறது எல்லாத்தையும் ரீடார்கெட்டிங் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. நீ இப்போ என்ன ஆகணும்னா, இது இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 11,000 பட்ஜெட்ல எவ்வளவு ரீச் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த 11,000 பட்ஜெட்ல 73,000 இது வந்து சினரியோ 1ல கிடைக்கும், 1,10,000 இதுல கிடைக்கும், 1,37,000 நல்லா இருக்கு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 லேக்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 10,000 ரீச் கொடுக்குறாங்க. நான் 5,000 அப்படியே நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ யூசர் டெஸ்டிமோனியல் இது மாதிரி வீடியோவை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 10,000. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ரீடார்கெட்டிங் பண்ணுறப்ப இந்த 1 லேக் இருக்கிறப்ப தான் நல்லா இருக்கும். நீங்கள் 1 லேக் வரணும் அப்படின்னா 1 மந்த் ஆகுது. இந்த பட்ஜெட் வந்து 1 மந்த்தாக ஸ்ப்ரெட் ஆகி அதிலிருந்து ரீடார்கெட்டிங் நம்ம செகண்ட் மந்த்துக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசிச்சிங்கன்னா, இல்லை இதை கொஞ்சம் சீக்கிரமே ரீச் எடுத்துடலாம் அப்படின்னா தான் ரீடார்கெட்டிங் ஒரு 10 நாள் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ரீச் எடுத்துடலாம். இதில் இந்த 1 லேக் ஆனாலும் அதில் 3 செகண்ட்ஸ் பார்த்தவங்க ஒரு 50,000 பேருக்கு தான் இருப்பாங்க. 3 செகண்ட்ஸ் பார்க்காதவங்க தான் இன்னொரு 50,000 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம மினிமம் ஒரு 3 செகண்டோ 10 செகண்டோ பார்க்க வைக்கணும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 20,000 பேர் அந்த மாதிரி குறைஞ்சி வந்துடும். அப்போ குறைஞ்சி வர்றப்ப இதே கேளுங்க. இப்போ இன் திஸ் 1 lakh average, how much will be 50% seen customers? 20 செகண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்களா வீடியோ, 50% வந்து பார்த்தீங்கன்னா 50 to 30,000, 15,000 30,000 பேர்னா உங்களுக்கு இந்த 50% வீடியோ பார்த்துருப்பாங்க. அப்போ நீ ரீடார்கெட்டிங் இதுக்கு தான் பண்ணுவீங்க, 1 லேக்கு ஃபுல்லாக பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் 50% பார்த்தவங்க தான் நீங்கள் பண்ணணும். இல்லை 25% பார்த்தவங்க பண்ணணும், கொஞ்சம் அதிக பேர் இருப்பாங்க. இந்த 2 வேல்யூட நீங்கள் பண்ணணும். 100% பார்த்தவங்க பாருங்க, வெறும் 1,00,000ல் 10,000 பேர் தான் மேக்ஸிமம். ஸோ அதனால அது பார்த்தவங்க எல்லாருமே வந்து 100% நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. சிடிஏ லெர்மோர் இதில் என்ன சொல்லிங்க, ரீடார்கெட்டிங்ல கெட் ஆஃபர் கரெக்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை பற்றி பார்த்துட்டாங்க, லீட் ஃபார்மில் பார்த்துட்டாங்க, திருப்பி வந்து அதே இது பேசுறப்ப ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு மைண்ட் வருவாங்க. ரீடார்கெட்டிங் இப்படி தான். நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்க, இப்போலாம் பெருசாக வர்றதில்ல, பாதியில் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மெயில் நார்மலாக அனுப்புவாங்க, 3வது மெயில் ஆஃபர் இருக்குன்னு அனுப்புவாங்க. ஸோ அதான் ரீடார்கெட்டிங்கில் ஆஃபர் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும், கன்வெர்ட் ஆகும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பாருங்க, தமிழ்நாடு 18 to 30. இந்த 18ங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அது டைமிங்ல இருந்து எல்லாம் கொஞ்சம் மாறும். நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் ஜாப் சீக்கர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாங்க. 21ல இருந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே சார். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், தமிழ் ஆர் ஆல் லாங்குவேஜஸ் அப்படி விட்டுலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, சோசியல் மீடியா, ஆன்லைன் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஃப்ரீலான்சிங் இதெல்லாம் இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அது கொஞ்சம் படிக்கிறவங்களும் கம்மி, அந்த டைம்ல அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஒரு இது பண்ண மாட்டாங்க. டே டைம்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸ், இவங்களுக்கு இது நீங்க சொல்றீங்க பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், எம்பிஏ இதெல்லாம் ஓகே. நீங்க 2 தான் பிரிக்கிறீங்க. இங்கே ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. கரியர் வித் சுவிட்ச் ஆடியன்ஸ் வந்து 20 to 35, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 18 to 25. இவங்கெல்லாம் வந்து கரியர் ஸ்விட்ச் இருக்கு. ரீடார்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோல்சேல். இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை, ரீடார்கெட்டிங் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோவை பார்த்தவங்கள தான் நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணுறோம். அண்ட் லீட் ஃபார்மை சப்மிட் பண்ணாதவங்க, அந்த கேம்பெயின் 1 and 2 தான் நீங்கள் ரீடார்கெட்டிங் பண்ணுறீங்க. எஸ் சார். அப்போ லேண்டிங் பேஜும் மேபி விசிட் பண்ணிருப்பாங்க. சோ நம்மளோட வெப்சைட்ஸும் விசிட் லேண்டிங் பேஜ்னாலே அதுல நம்மளோட வெப்சைட்ஸ் பிளஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதுதான் சொல்றேன். இது மட்டும் தான் வருது அதுல உங்களுக்கு. இதுவும் வருது. இந்த 3 இதுவும் கரெக்ட்.
ஓகே சார். ஏன்னா டெஸ்டிமோனியல்ஸ்ல ரீல்ஸ் 50% பார்த்தவங்க, லீட் ஃபார்ம் ஓபன் பண்ணி பண்ணாம இருந்தவங்க, ஃபேஸ்புக் பேஜ் விசிட்டர்ஸ் இது தனி மேபி என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பண்ணலாம் நீங்க. ஓகே சார். பட் இந்த ரெண்டு நான் கேம்பெயின்ல அது கவர் ஆகிறது இல்லை. நான் எப்படி யோசிச்சேன்னா, அந்த லேண்டிங் பேஜ்ல நம்ம அந்த லிங்க்கும் குடுத்துருவோம் சார். அந்த Instagram, Facebookக்கும் மேபி அந்த ட்ரஸ்ட் பில்டிங்காக குடுக்கும்போது, அத விசிட் பண்ணவங்க மேபி இன்னும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையும் விசிட் பண்ணுவாங்கல்ல. சோ அதனால அவங்களையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி டீடைல்டா இருக்கு. பட் ஆனா என்னன்னா லேண்டிங் பேஜ்ல அது இல்லாம நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். டைவர்ஷனே இல்லாம அவன் இன்ஸ்டாகிராம் போயிட்டானா அங்கிருந்து அப்படியே மைண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் லேண்டிங் பேஜ் ஃபார் ஆட் அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே சார். ஒரே ஒரு பேஜ் தான், அவ்வளவுதான். எங்க சுத்தினீங்கனாலும் பாப்அப் விண்டோவா கிளிக் பண்ணா சப்மிட் பண்ணா எல்லாம் ஒரே பேஜ்லயே இருக்கணும். தேங்க்யூ பேஜ் மட்டும் தான் போகணும். ஸோ இது அந்த மாதிரி வேண்டாம். இது வந்து என்னன்னா ஜென்ரலா உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ரீடார்கெட் பண்ணலாம். அதான் நீங்க 1,00,000 பேர் இருந்தாலும் ரீடார்கெட்டிங்லாம் நல்லா இருக்கும். ஓகே சார். நம்ம 1000 பேர் 2000 பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃபேன்ஸோ வச்சுட்டு பண்ணோம்னா பெருசா இருக்காது. அந்த 1000 பேர்த்துல அவங்க எப்ப ஓபன் பண்ணி அந்த டைம்ல ஆட் வந்து பார்க்கறது கம்மி. சரி, ரீடார்கெட்டிங் என்னது? வெப்சைட் விசிட்டர்ஸே இருந்தாலும் அவங்க திருப்பி ஃபேஸ்புக்குள்ள வர்றப்பதான் அந்த ஆட் வரும். அப்ப அவங்க இருக்கிற ஆளுகளே கம்மியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பேர் 2,000 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் அது வரணும். அதனாலதான் ரீடார்கெட்டிங் வந்து அந்த வீடியோ பண்றப்ப 1,00,000 வீடியோ நான் இப்ப போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா, 1,00,000 பேர் பார்ப்பாங்க, அதுல 15,000 20,000 பேருக்கு ரீடார்கெட்டிங் பண்றீங்கன்னா ஓகே. லீட் ஆஃபர் ஃப்ரீ டெமோ பிளஸ் கெரியர் கைடன்ஸ் கால் இல்ல, இந்த ஆஃபரோட இதர் கோர்ஸ்ல ஏதாவது மாடியூல்ஸ் ஆஃபர் நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டி அமௌண்ட்ல கொடுக்கலாம். ஜென்ரலா நம்ம இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. எனவே அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், அடிஷனல் கொஸ்டின், ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங், பிசினஸ் ஓனர். ஓகே, இந்த 2 கொஸ்டின் கேட்டுட்டு இதுல 3வது ஆன்சர் நம்ம கொஞ்சம் சேர்த்துறோம், அதை நம்ம பார்த்துக்கலாங்க. வாட் டு யூ வாண்ட் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜாப், ஃப்ரீலான்சிங் ஆர் பிசினஸ் க்ரோத் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம். ஸோ இதில் எது சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேல்ஸ் பிட்ச் எல்லாமே கொஞ்சம் மாறுற மாதிரி. ஸோ வெரி குட் அபிநயா, இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை நானும் எடுத்து அப்படியே பண்ணுறேன். நீங்களும் இப்போதைக்கு அந்த லேண்டிங் பேஜில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க. இதே போடணும் இல்லை, நீங்கள் வேற ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது போட்டுருவாங்க. வேற என்னென்ன அப்போ நீங்கள் மெட்டாக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன டைப் ஆஃப் ஆட் இருக்குது அப்படின்னு. வாட்ஸ்அப் இருக்கு, என்கேஜ்மெண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுல நல்லா வருமா நீங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜி போடுங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பலாம், மெசேஞ்சர்ல மெசேஜ் அனுப்பலாம், ஆனா அதுல ஃபோன் நம்பர் இருக்கு, அது நம்ம தான் ஃபோன் நம்பர் கேட்கணும். இது எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து ஒரு மின்மினி அப்படிங்கிற ஒரு சாட் ஜிபிடி ஒன்று வச்சிருக்கோங்க, சரி ஏஐ டூல் ஒன்று வச்சிருக்கோம். அது வந்து காமன் ஃபார் ஆல் த கோர்சஸ். அந்த கோர்ஸ்ல போனீங்க, இந்த நம்பர் நீங்க சேட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு கேம்பெயினா நான் கொடுக்க போறேங்க. சிபிடபிள்யூல கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு கூட அதை ஆன்சர் பண்ணிக்கும். ஸோ மேபி என்னன்னா இதே மின்மினி நம்பர் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி டெவலப்மெண்ட் டீம்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நம்பர் வாங்கி அதுக்கு வந்து ஒரு சிடிடபிள்யூ பண்ற மாதிரி இருக்கணும். இதுல நம்ம கவுன்சிலர் யாரோ அவங்களுக்கு டைரக்டா பண்ணலாம். மின்மினி வேணாங்க, ஒரு வாட்ஸ்அப் கேம்பெயின் ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம. என்னங்க அப்படியா டவுட் சார். இப்போ இந்த மின்மினி நீங்க வந்து இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி இப்போ ஆட் பாக்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும்ல சார், அது வந்து ஒரு கவுன்சிலர் இருந்து ரிப்ளை பண்ற அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்குமா சார்? இல்ல அதுல வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஃபனல் மாதிரி தான். நம்ம வந்து ஆன்சர் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கவுன்சிலருக்கு லீட் அசைன் ஆயிரும். அந்த கவுன்சிலர் மறுபடியும் கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஓகே ஓகே சார். அந்த டைம்ல இது ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நைட் 11 மணிக்கு ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அப்ப ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரியல் டைம்லயே நான் காமிச்சிடுறேன், இருங்க.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண போறேன். இல்ல சார், அவ்வளவுதான் சார்.